வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான கேரட் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு கேரட் சூப் பண்ணலாம். குடிக்கவும் அவ்வளோ ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். குட்டியாக இருக்கிறதுனால 5-6 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இதோட 1 இன்ச் அளவு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிங்கன்னா போதும். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி மாதிரி வரணும். அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரஃப்பாக தான் சேர்த்துருக்கேன். இதான் 11 கிடையாது. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 5-6 விசில் வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ 6 விசிலுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேரட்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இதை அப்படியே அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டாக்கை இதிலேயே சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேரட் சூப் எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் அந்த ரிச்சான க்ரீமியான டெக்ஸ்சர் அதுவாகவே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை சேர்க்காம கூட விட்டுடலாம். இதை அடுப்பில் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக நல்ல பேலன்ஸ்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ரீமி அண்ட் டேஸ்டியான கேரட் சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உடம்பு சரியில்லைனா கூட இதை சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒரே குக்கரில் பண்ணி முடிச்சிடலாம். அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி சூப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.